போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம். புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம். புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனது என்னுமோ கொடுமையை தவிர்ப்போம். இது எனது என்னுமோர் கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியனும் மனிதரை சிரிப்போம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியனும் மனிதரை சிரிப்போம். இயல் பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம். இயல் பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம். ஈவது உண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். ஈவது உண்டாமெனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கோடான கோடி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர் பொதுச் செயலாளர் BSNL ஆர் ராஜா உங்களை அன்புடன் வணங்குகிறேன். இப்போ பத்திரிகையில் நீங்கள் ரொம்ப விசித்திரமான செய்திகள் பார்ப்பீர்கள். பொதுமக்களாகிய நீங்கள் புரட்சித் தலைவர் தொண்டர்களும் பார்ப்பீர்கள். நாளுக்கு நாள் அரசியல் ரொம்ப தீவிரமாக சூடு பிடித்து கொண்டிருக்கின்றது. அந்த சூட்டின் விலை என்ன என்றால், நாம் 2026 வருவோமா வரமாட்டோமா என்ற ஒரு அச்சமும் பயமும் ஆளுபவர்கிட்டும் உண்டு, எதிர்கட்சியினரிடம் உண்டு. இன்று இதுதான் நடக்கின்றது. ஏனால் அவர்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கை இழந்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் நாட்டை நன்றாக செயல்படுத்தினோம், நாட்டு மக்களுக்கு பல நன்மைகள் செய்தோம் என்று ஆண்டவர் சொல்லப்படுகிறார். எதிர்கட்சியினர் நாங்கள் வருங்காலத்தில் பொற்கால மழையாக கொட்டும் தமிழ்நாட்டில் என்று சொல்லப்படுகிறார். இதை கேட்பதற்கு விந்தையாகவும் விசித்திரமாக இருக்கிறது. மக்களை ஒரு கேலி பொருளாக நினைத்து விட்டார்கள் அரசியல்வாதிகள். அன்றெல்லாம் அரசியல்வாதிகள் மக்களிடத்தில் உண்மையை சொல்வார்கள். அது கூட யார் என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள், இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இவர்கள் நாட்டு மக்களை பற்றி தான் பேசினார்கள். நாட்டு மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்தார்கள். இதுதான் அவருடைய கொள்கை. ஆனால் இன்று அப்படி அல்ல.
நாம் எப்படி அரியணையில் அமர வேண்டும், நாம் எப்படி இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற கொள்கையுடன் இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணங்களை தருகிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சாரமாக செயல்படுத்தி கொண்டு வருகிறார். தமிழகம் ஓரணியில் நிற்க வேண்டும். அப்போது இவ்வளோ காலம் எப்படி இருந்தார்? எல்லாரும் ஓரணியில் நிற்க வேண்டும்னாக்கா அவருக்குள்ளே ஒரு அச்சமா, பயமா, பதற்றமா? அப்போ எல்லாம் கட்சிக்காரன் வந்துடுவானா ஓரணிக்கு? ஆளுங்கட்சினா எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கும், சில கட்சிகள் இருக்கும். யாருக்கு அதில் அதிக வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள்தான் மக்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்வார்கள். இப்பொழுது ஒரு புதிதாக கண்டுபிடித்தார் போல் உடன் பெற பேவா, தமிழகம் ஓரணியில் திரண்டு வா, நாம் நல்லதை செய்வோம் என்ற ஒரு வார்த்தைகளை உச்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போது அனைவரும் ஒன்று திரண்டாக்கா நீ நாட்டை நீங்கள் நல்லபடியாக சீரும் சிறப்பமாக மாற்றிடுவீங்களா? உங்களால் அதை செயல்படுத்த முடியுமா? முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு அந்த பதவியினுடைய போதையில் இருக்கிறீங்க. அதை விட்டு வெளியே போயிட்டால் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்புறம் வேறு ஒருத்தன் வந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஆட்டத்தை ஆட்டம் போடுவான். அதுதான் அவனுடைய வேலை. இப்போது இவர் தமிழகமே ஓரணையில் திரண்டு வா என்று இவருக்கு ஞானம் பிறந்த மாதிரி எல்லா மக்களும் ஒன்று திரண்டு வரணுமா, ஏன்னா இவருடைய ஆட்சி நல்லாட்சி, அதுக்காக வான்னு இவர் குரல் கொடுக்குறார். சமூக நீதி காப்போம். எனக்கு இந்த சமூக நீதி காப்போனாலுமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவங்களை இதை சொல்வதற்கு தகுதி இருக்குதான்னு எனக்கு தோணுது. சமூக நீதி என்றால் என்ன? சமத்துவம். நீங்கள் உயர்ந்தவர், நான் தாழ்ந்தவர், நடுநிலையானவர் அப்படி என்ற ஒரு நிலைப்பாடு கிடையாது. ஆனால் இவர்கள் இந்த ஒரு சமூக நீதி, அது திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாத்துறதுக்கு அஞ்சவே மாட்டேன்றாங்க. இவர்கள் தான் பகுத்தறிவாதி, மீதி பேர்லாம் பகுத்தறிவாதி இல்லாதவங்க மாதிரி. இவங்களுக்கு தான் அந்த 6 அறிவு அப்படியே பெருகி கொட்டி அப்படியே கரை புரண்டு ஓடுது. மற்றவங்களாம் 6 அறிவு கிடையாது. அதனால் பகுத்தறிவியை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டோம், சமூக நீதியை நாங்கள் பாதுகாக்கின்றோம், சிறுபான்மை மக்களுக்கும், நலிந்த மக்களுக்கும், தலித் மக்களுக்கும், இப்படி பல பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதனுடைய சாரம்சம் என்னவென்றால், சமதர்மத்தை காக்கப்பட வேண்டும் என்றால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும். அவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, தாழ்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, நடுநிலை பகுதியில் இருந்தாலும் சரி, பதவியில் மக்களை ஒருமுகமாக தான் பார்க்க வேண்டும். மக்கள் கொடுக்கும் மனுக்களை உடனே அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும். இப்பொழுது 4.5 ஆண்டு முடியுது. மாண்புமிகு முதல்வர் சொல்கிறார், நாங்கள் இனிமேல் 45 நாட்களுக்குள் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். இப்போ 4 ஆண்டு இருந்தீங்களே, அப்போ அந்த கோரிக்கையை நிறைவேற்றலையே, அதனால் 45 நாட்களில் நாங்கள் தீர்ப்போம். ஏன் ஆட்சி பறி போயிடுன்ற ஒரு பயத்தினால இப்படிலாம் பொய் பேசுகிறீங்களா? உங்களுடைய கடமை என்ன? உங்களுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். நீங்கள் அவர்களுடைய ஊழியன், அவர்களுடைய சேவகன், அவர்களுடைய தொண்டன். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? ஜெயிச்சிட்டவொன்னே நான் தான் இந்த நாட்டுக்கு அதிபதி. அந்த மக்களை வதைக்கிறீங்க, ஆட்டி படைக்கிறீங்க. எந்த ஒரு மனுக்கள் கொடுத்தாலும் அவர்களுக்கு உடனுக்குடன் நடைமுறைக்கு வருவதில்லை. இப்பொழுது புதிதாக நாங்கள் 10,000 மக்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் 45 நாட்களில் குறைகளை தீர்ப்போம். இந்த 4 ஆண்டு அதை தீர்க்க முடியல, அப்புறம் 45 நாட்களில் என்ன தனி தீர்க்க போகிற? இது ஒரு பக்கம் இருந்தால் சமநீதின்னு ஒரு சொன்னாருங்க இல்லையா? ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் எல்லோருக்கும் பொதுவானவர். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பிற கட்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்கள்
அனைவரும் இவருக்கு ஒரே நிலைப்பாடு தான். இதை தான் இவர் செயல்படுத்த வேண்டும். ஆனால் இவர் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய்விட்டது. இன்று பெண்கள் தன்னந்தனியாக நடமாடவே முடியல. அது இந்த தினத்தந்தி பேப்பர் எனக்கு முழுமையாக பிடிக்காது. அது புரட்சி தலைவருக்கே பிடிக்காது தினத்தந்தியை. ஏன்னா சிபி ஆதினத்தானார் புரட்சி தலைவர் தப்பாலாம் பேசுவார். அவருக்கு வாயில் வந்ததெல்லாம் அந்த தந்தி பேப்பரில் பிரசங்கம் பண்ணி அவர் பேரை கெடுக்கிறதுக்கு எவ்வளோ பண்ணார். ஆனால் புரட்சி தலைவர் அதை பற்றி கவலையே படல. நீ பாட்டு நீ செய், ஏன்னா நீ திருந்தாத ஜென்மம், உன்னை ஒன்றையும் பண்ணவே முடியாது. நீ ஒரு பத்திரிக்கை அதை வச்சு விளம்பரம் பண்ணி என் பேரை கெடுக்கிறேன்னு நீ ஆசைப்பட்ட, அதனுடைய பின்விலை உனக்கு பின்னாடி தெரியணும். புரட்சி தலைவர் அமைதியாக இருந்தார். அதுக்கு அவருக்கு சரியான பாடத்தையும் கொடுத்தாரு. அதோட அவர் வாயை மூடினார். ஏன்னா தினத்தந்தி தான் பெரிய உயர்ந்த பேப்பர்னு. யார் உண்மையான பத்திரிகையாளர்களாக பண்பாளர்களாக மக்களுடைய குறைகளை கண்டறிந்து செயல்படுறோம் அவர்கள் தான் உண்மையான ஒரு பத்திரிகையாளர். ஆனால் அவங்க அப்படி இல்லை. வேணால் வளர்ந்துட்டாங்க, இப்போது வானாலும் வளர்ந்துட்டாங்க. அவங்க பத்திரிகையில் பார்த்தோன்னா இந்த பெண்களை பற்றி இழிவாக போடுவாங்க. அது எனக்கு முழுமையாக பிடிக்கல. ஒரு நாளைக்கு 10-15 பாலியல் பலாத்காரத்தை போடுறாங்க. அது போட்டு தான் ஒரு வியாபாரம் பண்ணணுமா? எதுக்கு அரசாங்கம் இருக்குது? எதுக்கு சட்டம் இருக்குது? எதுக்கு நீதிமன்றம் இருக்குது? பல துறை இருக்குது. ஒரு இடத்துல இந்த பிரச்சனை நடக்குதுன்னா முதல்வர் என்ன சொல்கிறாரு? நேற்று பேப்பரில் பார்க்குறேன், சர்வ கட்சிகளை கூட்டி ஆணவ கொலையை உடனடியாக ஒழிக்கணும். ஏன் இப்போ ஒரு நாள் தூங்கி கிடக்குறீங்களா நீங்கள்? எப்பொன் ஒருவன் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தானா அவனுக்கு எந்த ஒரு வாக்குவாதம் இல்லாமல் அவன் உடனடியாக அவனை சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அதை தீவிரமாக இந்த மக்களுக்காக பெண்களுக்காக அவர் துணை நின்றானால் அவர் உண்மையான இந்த நாட்டை ஆளக்கூடிய முதல்வர் என்று சொல்லப்படலாம். அதனால் சர்வ கட்சி கூட்டி தான் நீ முடிவெடுக்கணுமா? இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவர் அல்லவா? உங்களுக்கு தவறு செய்வர்களை கண்டிக்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய ஆற்றல் தன்மை அனைத்து உண்டு. அதனால் தானே உங்களை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பெண் துடிதுடித்து அவள் கற்பழிக்கப்படுகிறாள். அது மட்டுமா, முதியவர்களை கூட விடமாட்டேன்றான். இது உங்கள் ஆட்சியில் அது ஒரு பெரிய கலங்கம் இல்லையா? இதில் வேறு ஆணவ கொலை செய்கிறவங்களை உடனடியாக தண்டிக்கணும். ஏன்? சிவகங்கை மாவட்டத்தில் திரிபுவனம் என்ற பகுதியில் ஒரு அம்மன் கோயிலில் அன்பு சகோதரர் அஜித்குமார் அவர்கள் பணிபுரிகிறார். அவர் 3 மாத காலம்தான். ஒரு பெண்மணி அவரை நான் சுவாமி பார்க்கணுன்னு முடியாதுன்றாங்க. எவ்வளோ சொல்கிறா கேட்கல. மீறியும் வலிக்கட்டாயம் பண்ண அவரை பார்க்க வைக்கிறாங்க. சரி பார்த்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, அம்மா உங்களுக்காக நான் உதவி பண்ணிக்கிறேன், நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கிறோம், அப்போது நான் யார் தெரியுமா இன்னும் ஒரு அதிகாரத்தை அவங்க செயல்படுத்துகிறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்க மேல் அதிகாரிகள் நடு அதிகாரி எல்லாரையும் வச்சு ஆளை காலி பண்ணுறாங்க. யார் அவங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தது? ஒருவரை தண்டிப்பதற்கூட ஒரு மனிதனுக்கு உரிமை கிடையாது. கண்டிக்கலாம், தவறு செய்தால் கண்டிக்கலாம். நீதிமன்றம் கூட தண்டிப்பதற்கு பலமுறை யோசிப்பார்கள். அவர்களை முதல் கண்டிப்பார்கள். அவர்களுக்கென்று ஒரு மாற்றம் வருவதற்காக வழிவகை செய்வார்கள் நீதிமன்றம். ஆனால் காவல்துறையில் பணிபுரியும் காவல் ஊழியர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த அன்பு சகோதரனை கொடுமையாக கொன்று அதற்கு இந்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்றைக்கி அவன் சுதந்திரமாக உலவறான். இது ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டியதா? இது சமூக நீதி காக்கப்பட வேண்டியதா? அதை விட கொடுமை இன்னொன்று. மாண்புமிகு முதல்வர் ஒரு டெய்லி பிரச்சாங்கம், சமூக நீதி காப்போம், சமூக நீதி காப்போம் சொன்னவர் கோயம்புத்தூரில் ஒரு அன்பு தம்பி கவின், அவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார் ஐடியில். அதுவும் அவர் கோல்டு மெடல்.
ஒரு மாற்று சமுதாயத்து பெண்ணை காதலித்து இருக்கிறார். காதலித்த குற்றத்துக்காக அந்த பெண்ணுடைய தாய் தந்தை அவர்கள் ஒரு காவல்துறையில் பணிபுரிகிறார்கள். தன் மகனை வைத்து நடுரோட்டில் அவரை கொலை செய்யப்படுகிறார்கள். இன்று கொலை செய்தவன் சுதந்திரமாக சுற்றப்படுகிறான். இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உங்கள் ஆட்சியில் இந்த 4 ஆண்டு காலத்தில் இதுதான் உங்களுடைய சாதனையா? அன்றே மகாகவி பாரதியார் பாடியிருக்கிறார், ஜாதிகள் இல்லையடி பாப்பா உயர் தாட்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர் மேல்வர்னர். ஜாதி என்ற வார்த்தையை இருக்கக்கூடாது, அனைவரும் சமத்துவமாக இருக்க வேண்டும், யார் கல்வியில் முதன்மையாக அவன்தான் உயர்ந்தவன் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் உங்கள் ஆட்சியில் சமூக நீதி என்று சொல்லி ஜாதி என்ற பெயரை வைத்து நாட்டு மக்களை அழித்து கொண்டு ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை காதலிக்க கூடாது என்பது சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எந்த சட்டத்திலாவது இருக்கின்றதா? பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே கலப்பு திருமணம் என்ற ஒரு சட்டத்தை அவர் தாக்கல் செய்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். திராவிட பாரியம் என்று சொல்லப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியாது. அது இந்த வழிமுறை உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாத நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்களா? எப்பேற்பட்ட குலபாதகம்! அந்த மகனை தவித்தும் தாய் தந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. நீங்கள் என்னடானாக்கா பத்திரிகையில் சமூக நீதியை காப்புன்னு சொல்லி கிடக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையா? இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? அந்த தாய் தந்தனுடைய மனம் எவ்வளோ வேதனை அடையும். இப்போ என்னடானாக்கா இன்னொன்று வர சொல்கிறேன். கழக உடன்பரப்புகளுக்கு கைகடியாரமும் கைபேசியும் வழங்கப்படும். எனக்கு வர வர இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நினச்சாலுமே என்ன பயமா இல்லை பதற்றமா? இவ்வளோ காலம் இல்லாத கடிகாரம் கொடுக்குறீங்க, செல்ஃபோன் கொடுக்குறீங்க, யாரை ஏமாத்துறீங்க? மக்களை ஏமாத்துறீங்களா? உங்கள் கட்சியில் இருக்கிற கழக உடன்பிறப்புகளை ஏமாத்துறீங்களா? அதுங்க அப்பாவி என்பதனால் இதை கொடுத்து ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்களா? ரொம்ப நினைக்கிறதுக்கே அருவருப்பாக இருக்குது எனக்கு. உண்மையான ஆட்சி ஆள்பவர்கள் எதையும் கொடுக்க மாட்டார்கள். மக்கள் வரி பணம் மக்களுக்காக செலவழிக்கப்பட வேண்டும் என்று இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை. ஆனால் உங்கள் கொள்கை மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிப்பது, மக்களுடைய வரி பணத்தை சீரழிப்பது. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. தேர்தல் நெருங்கும் உங்களுக்குள்ளே வாய்க்கு வந்ததெல்லாம் அளந்து வர்றீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? அண்ணா திமுகவில் அவங்க ஒரு கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கினாங்க. தமிழகத்தை காப்போம், இந்த நாட்டை மீட்போம். ஏங்க அதை கொடுத்து தான் 4.5 வருஷம் ஆகுது. இதுக்கு மேலே நீ தமிழகத்தை காப்ப, தமிழக மக்களை மீட்பையா? நீ நல்லா சொகுசாக தான் வாழற. அதிமுகவில் இருக்க அத்தனை நிர்வாகிகளும் அத்தனையினுடைய பொறுப்பாளர்களும் ஏகபோகமாக தான் இருக்கிறீங்க. நீங்கள்னா பிச்சை எடுத்துக்கினா கிடைக்கிறீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத. புரட்சி தலைவர் இயக்கம் துவங்கியவுடன் பல கோடி மக்கள் வறுமையில் வாடினார்கள். அந்த வறுமை வாட்டத்தை அவர் போக்கினார். இன்றைக்கி தமிழக முதல்வர் சொல்கிறார், வீடு தேடி நாங்கள் எல்லாருக்கும் ரேஷன் பொருள் கொடுப்போம். இது யாருக்கிட்ட நீங்கள் காப்பிடிச்சிங்க? மறைந்தார கேப்டன் விஜயகாந்த் அவர் ஒரு 2016 ஜெயலலிதா இருக்கும்போது அதெல்லாம் சொன்னார். அனைத்து மக்களுக்கும் நாங்கள் வீடு தேடி போய் ரேஷன் பொருளை கொடுப்போம். இது உங்களுக்குன்னு சுயமாக ஒன்று இருக்காத? அதில் இவ்வளோ காலம் இல்லாத 4.5 வருஷம் இல்லாத போய் இப்போ திடீர்னு போய் வீடு போய் தேடி கொடுப்பீங்களா? பயம்.
பயம். இப்படிலாம் சொல்லி மக்களை ஏமாற்றலாம். இந்த அப்பாவி மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏமாந்து கிடக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னடா இவன் பிஎஸ் ராஜா இப்படிலாம் போடுறானே. நான் உண்மையை சொல்லுகிறேன், இவர்களுக்குள் பயம் வந்துவிட்டது. உண்மையாக, நேர்மையாக, நீதியாக, தர்மத்தோடு ஆட்சி செய்திருந்தால் நீங்கள் இது போன்ற அறிக்கை விடவே தேவையே இல்லை. மக்கள் வரி பணத்தை விரயமாக்குவதற்கு உங்களுக்கு யாருக்கும் அந்த உரிமையும் கிடையாது, அந்த தகுதியும் கிடையாது. வெற்றி பெற்று யார் முதல்வராக வருகிறார்களோ அப்பொழுது நல்ல நல்ல திட்டங்களை நீங்கள் அறிவிக்கலாம். தேர்தல் காலகட்டத்தில் இது போன்ற அறிவிப்புகளை உங்களுக்கு வெளியிட யாருக்கும் உரிமை கிடையாது, தகுதியும் கிடையாது. இது பல முறை உங்களுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. எந்த ஒரு தேர்தலையாவது ஒரு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுவேன், நான் இந்த மக்களுக்காக நன்மை செய்வேன். நான் இப்போட சொல்கிறேன், உங்களால் 234 சட்டமன்ற, அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பத்திரப்பதிவு மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் இதையெல்லாம் செய்வேன், இதை செய்ய தவறினால் மக்களாகிய நீங்கள் வாக்களித்தவர்களை என்னை விலக்கி விடலாம் என்று பத்திரப்பதிவத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா? 234 சட்டமன்றத்திலும் முடியாது. மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்தால் எங்களை உடனடியாக கைது செய்யலாம் என்ற அந்த பத்திரப்பதிவத்தில் உங்களால் எழுதி தர முடியுமா? உன்னுடைய சொத்துக்கள் இவ்வளவுதான் என்பது நிலைப்பாடு. அரசியல் வந்துவிட்டு இது இவ்வளவு சொத்து சொன்னால் அவை அனைத்தும் மக்களுக்கு தான் சொந்தம். இது உளவுத்துறையோ சிபிஐ யாருக்கும் உரிமை கிடையாது. அந்த சொத்துக்களை மீட்பதற்கு வாக்களித்த மக்கள் மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. இதற்காக நீதிமன்றம், சட்டம் எதுவுமே கிடையாது. இந்த நிலை மாற வேண்டும். இதுதான் மக்கள் புரட்சி. நீங்கள் யார்கிட்டையும் போய் சண்டையே போடாதீங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அதெல்லாம் வேணாம். மக்களாகி நீங்கள் மாறுங்கள். உங்கள் மாற்றத்தினால் இந்த அரசியல்வாதிகள் ஓடி போவார்கள். பணம் கொடுக்குறாங்களா, வாங்கிங்க. 1000 கொடுக்குறாங்களா, 2000 கொடுக்குறாங்களா, இல்லை 5000 கொடுக்குறாங்களா, வாங்கிங்க. நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். நல்லவர்களை தேர்ந்தெடுத்தால்தான் உங்களுடைய அந்த சட்டமன்றம் நல்முறைக்கு செயல்படும். தண்ணீர் பஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அதை இன்று வரை எந்த அரசியல்வாதிகளும் அதை சரிப்படுத்தவில்லை. வரும்போது சொல்லுவாங்கன்னா அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு. நம் கையிலே நம்மக்கிட்ட இருக்குது. நாம் யாரையும் அணுக வேண்டாம். நல்லா பணியாற்றக்கூடிய நேர்மையாளர்கள் அந்த இடத்தில் வந்தால் அந்த மக்களுக்கு நன்மை. அதுதான் புரட்சி தலைவர் பாடுகிறார். தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். இதை கடைபிடித்தால் இந்த நாடு நலம் பெறும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அவர் எதிர்காலத்தை கணித்து தான் ஒவ்வொரு பாடலையும் பாடியிருக்கிறார். சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாது. உழைத்து வாழ வேண்டும், பிற உழைப்பில் வாழ்ந்திடாது. அவருடைய கொள்கை பாடல்களே வேறு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு வேதனைகள் தீர்ந்துவிடும் பாடினார். அந்த பாடல் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலையெழுத்தையே மாற்றியது. யாராலும் சாதிக்க முடியாததை இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் மட்டும் சாதித்தார். அது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு முழுமையாக தெரிந்ததனால், தம்பி, மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த கனி யார் மடியில் விழுமோ என்று நான் அஞ்சிக் கொண்டிருந்தேன். அந்த கனி என் மடியில் விழுந்தது. அது என் இதயத்தில் பதித்து கொண்டேன். அதுதான் தம்பி இதயக்கனி என்றார். அவர் அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர், அரசியல் ஞானி. இப்போ சொல்லுவாங்க, இவர் ஞானி, இவர் நல்ல
சாணக்கியம் கிடையாது. ஏமாத்துறதுல சாணக்கியம், பிறர் அழிக்கிறதுல அவர் உண்மையை உணர்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனால் இன்று கூட்டணி என்று ஒன்று வைத்துக்கொண்டு இந்த கூட்டணியில் எவ்வளவு நமக்கு லாபம் கிடைக்கும் என்று ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி யாருக்கும் தனியாக நின்று போட்டியிட தைரியம் இல்லை. ஏன்னா மக்கள் செல்வாக்கு கிடைக்காது. இவருக்கு ஒரு 2%, அவருக்கு ஒரு 5%, அவருக்கு ஒரு 10%, இப்படி வச்சு இதை வச்சு கணக்கு போட்டு இந்த சதவீதத்தினால் மக்களுடைய சரிவாக ஆகப்படுகிறது. ஆனால் புரட்சி தலைவருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் பிஜேபி அவர்களை எவ்வளோ பேசி பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்களை மிரட்டியும் பார்த்தாங்க. அவங்க அதை பற்றி கவலையே பண்ணல, நபர்ன்ட்டாங்க. எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்கள் இருக்கிற வரை நான் யாருக்காகவும் நான் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன், தயங்க மாட்டேன். தன்னந்தனியாக நின்னாங்க, மாபெரும் வெற்றி அடைந்தாங்க. புரட்சி தலைவர் தொண்டர்களை நம்பினார்கள், அவர்கள் மாபெரும் வெற்றி அடைந்தார்கள். இப்போ அதிமுக யார் புரட்சி தலைவர் நம்புகிறான்? எல்லாம் ஆளுக்கால் நான் தான் ரவுடின்றான். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கிறோம், இதில் எடப்பாடி அவர்கள் நாங்கள் தான் ஆட்சி வருவோம். வர வர நையாண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் பண்ணுறாரு, அதை விட ஆளக்கூடிய முதல்வர் அதை விட சொல்கிற மக்கள் எங்களை தான்ப்பா நம்புகிறாங்க, வேறு யாருக்கும் ஓட்டு கிடையாது, நாங்கள் தான் 200. அது அறியாது தெரியாதனமா அந்த 34 சீட்டை வேறு விட்டார் முதல்வர். ஏன் 234 சொல்லிட்டு போயேன், இதுலனா கஞ்சத்தனம் சொல்கிறதுல என்ன இருக்குது? கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு அருவருப்பாகுது. நான் தினந்தோறும் பத்திரிக்கை பார்க்குறேன், அது என்ன அந்த வழங்காத பத்திரிக்கை தான் பார்த்து தொலைகிறேன், என்ன பண்ணுறது? அவன் போடுற பொய் பேசுகிறான் பாரு அந்த தினத்தந்திக்காரன். யாரும் நல்லதை போடுறதே கிடையாது, நல்ல செய்தியே போடுறதில்லை. இந்த அப்பாவி மக்கள் அவர்களுக்குள் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இன்னும் நீர்நிலை யாரும் சரி பண்ணலை, இதுவரையிலும் பண்ணலை. மக்களுக்கு குடிநீர் சரியாக கிடைக்கல. ஆனால் ஓட்டு வாங்கும்போது பாரு, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எல்லாம் பொய் பேசுவாங்க. அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க, அஞ்சவே மாட்டாங்க. பொய்ன்னா அது பாட்டு மூட்டையாக அளந்து விடுவாங்க. நாங்கள் அனைத்தும் செய்து விட்டோம். இப்போ மீண்டும் ஒரு அந்த வியூகத்தை கையில் எடுத்துட்டாங்க. நாங்கள் மீண்டும் நீட்டை மீட்போம், நாங்கள் மீண்டும் கச்சத்தீவை மீட்போம். தமிழர்கள் இலங்கையில் தமிழ் மக்களை பாதுகாக்க முடியல, கொத்தாக செத்தாங்க. இதுக்காக ஒரு படையே போனாங்க, ஒரு ஆய்வு மாதிரி போய் அங்கே அவங்களுக்கு கம்பளத்தெல்லாம் விரிச்சிட்டு எல்லோரும் போய்த்திக்கின்னு அந்த ராஜபக்ஷ கிட்டேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தமிழர்கள் எல்லாம் செத்து மடிஞ்சாங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் என்று சொல்வதற்கு அருகதியே கிடையாது. உண்மையே சொல்கிறேன், நீ தமிழ் என்று சொன்னால் அதில் பல தன்மானங்கள் இருக்கின்றது. அந்த மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னும் நீங்கள் பாதுகாக்கப்படலை, உங்களை வரலும் பாதுகாத்துக்கிறீங்க. அதுக்குன்னு உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் எல்லாம் நாங்கள் தமிழினம் அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட அருவருப்பே கிடையாது, கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. நாங்கள் தான் தமிழன், நாங்கள் தான் சமூக நீதி, நாங்கள் தான் சமுதாயத்தை பாதுகாக்கப்படுகிறோம். அங்கே பல சமுதாயத்து மக்கள் கொத்தடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் இயக்கத்தில் இருப்பவர்கிட்டே அவங்க அகப்பட்டுட்டு இருக்கிறாங்க. புரட்சித் தலைவர் எந்த சமுதாய மக்களையும் மேலே தூக்கி வச்சதே கிடையாது, அனைவரும் சமமாக பாதித்தார். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தைரியமாக வேட்பாளரை வெளியிடுவார், ஜெயிச்சிருவார். ஏனென்றால் மக்கள் அவரை நம்பினார்கள். உங்களை மாதிரி ஏமாத்தலை.
ஆனால் இன்றைக்கி ஏமாத்துற காலமாக தான் போயிடுது. அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. இதில் வந்து இந்த தம்பி சிவகங்கை மாவட்டத்தினுடைய திரிபுவனத்துலேயும் அதுவும் அந்த கொலைக்கு நீதி இல்லை. அப்புறம் இந்த தம்பி கவினுக்கும் நீதி இல்லை. அதை விட ஒரு கூத்து இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் அங்கே பாலியல் அதுக்கும் நீதி இல்லை. நீங்களாம் என்னத்துக்கும் ஆட்சிக்கு வர்றீங்க? எதுக்கு வர்றீங்க? இந்த மக்கள் கொஞ்சமாவது யோசிக்கிற மாட்டீங்களா? தயவுகூர்ந்து உங்களை கையெடுத்து கும்பிட்ற, யாரை வரவழைக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள். அதிமுக வந்தால் பொய் பேசுகிறான், திமுக வந்தால் அதோட பொய் பேசுகிறான், இருக்கிறவங்களாம் இவங்களோட சேர்ந்துன்னு எல்லாம் பொய் பேசுகிறாங்க. நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். அப்பொழுது தான் அந்த சட்டமன்றம் ஒரு சரியான பாதையில் போகும். எந்த சட்டமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அனைத்து துறை அதிகாரிகளும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை கேட்க வேண்டும். இதில் ஒரு திருத்தம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை கேட்க வேண்டும், உண்மையை கேட்க வேண்டும். தனக்கு சாதகமாக நடத்துவது கிடையாது. மக்களுக்கு சாதகமாக அனைத்தும் செயல்படுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அதிகாரம் உண்டு. மக்கள் மனு கொடுத்தால் அன்றே தீர்க்க வேண்டும். மக்கள் எந்த பிரச்சனை கொடுத்தாலும், அது பட்டாவாக இருந்தாலும் சரி, அது வந்து வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, தண்ணி பணம் கட்டுறதா இருந்தாலும் சரி, விளக்குக்காக இருந்தாலும் சரி, மின்சாரத்துக்காக இருந்தாலும் அனைத்தும் அப்பொழுதே போய் அவர்கள் மனு கொடுத்தால் அன்று இல்லை மறுநாள் அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு அது செய்து கொடுக்க வேண்டியது அந்த ஊழியருடைய கடமை, அந்த அதிகாரியுடைய கடமை என்று அது எந்த சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்கப்படுகிறாரோ அன்று அந்த சட்டமன்றம் சிறப்படையும், அனைத்து துறையும் அஞ்சப்படுவார்கள். ஆகா, சரியான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்துவிட்டார், இவருடன் நம்முடைய எந்த ஒரு தவறுதலும் நடக்க முடியாது. அதுவும் காவல்துறையில் தப்பு செய்கிறவங்களை மட்டும் தண்டிக்கக்கூடிய கடமை அவர்களுக்கு உண்டு. ஆனால் தவறு செய்யாதவர்களை கண்டிப்பதற்கு அவர்களுக்கு துளி கூட உரிமை இல்லை. அப்படி அவர்கள் ஏதாவது அந்த நடவடிக்கை ஏற்பட்டால் அந்த காவல்துறை யார், அது இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ ஏடோ, அவர்களுடைய பதவியை பறிப்பதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு. அது சட்டமன்ற உறுப்பினருக்கு உரிமை உண்டு. இந்த நிலை மாற வேண்டும். கண்டிப்பாக அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக வருகின்ற 2026 நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன். இவைகள் தான் நான் சொல்லுவேன். நான் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் மக்களுக்கு இவர்கள் செய்த தவறை சுட்டி காட்டப்படுகிறேன். ஆள்பவர்கள், ஆண்டு முடித்தவர்கள் இந்த தவறு செய்கிறார்கள், இது சரியானது அல்ல என்று தான் நான் இந்த பதிவில் நான் போடுகிறேனே தவிர யாரை பற்றி குறை செல்வது என் வேலை அல்ல. அதைவிட மக்களுக்கு நான் எதை செய்ய வேண்டும் என்பதை நான் ஆணித்தரமாக அனைத்தும் சொல்வேன். இப்பொழுது சொன்னேன் அல்லவா, எந்த துறையில் அதிகாரிகள் தவறு செய்தால் அவர்களை உடனடியாக வேலையிலிருந்து அப்புறப்படுத்த முடியும் அந்த சட்டமன்ற உறுப்பினரால். மக்களை வைத்து அனைத்தும் சரி செய்யலாம். எங்கே தவறு நடந்தாலும் மக்கள் அங்கே முன்னே போய் நிற்க வேண்டும். எனக்கு என்னன்னு ஒதுங்கி நின்றால் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு வீடு கட்டுறேன்னா அவங்களுக்கு அனுமதினா உடனடியாக கொடுத்தாகணும். அவங்க ஒரு இடத்துல பட்டா வாங்கினா அந்த பட்டா உடனடியாக கொடுத்தாகணும். ஒரு மின்சாரம் வீட்டுக்கு ஓகணுன்னாக்கா அதை உடனடியாக கொடுத்தாகணும். நான் வந்து ஏசியை பார்க்கணும், ஜேசியை பார்க்கணும், டெப்டி கலெக்டரை பார்க்கணும், அப்புறம் வந்து அமைச்சரை பார்க்கணும். அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. அங்கே யார் ஏயா இருக்கிறாங்களோ அதை உடனடியாக அதை செய்ய வேண்டியது அவனுடைய கடமை. அனைத்து அதிகாரிகளும், ஆளுகின்ற அமைச்சர்களிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அத்தனை பேரும் மக்களின் ஊழியன், மக்களின் சேவகன். இதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள். நாங்கள் முதலாளி, மக்கள் தொழிலாளி என்று நினைத்து கொண்டார்கள். இந்த வருகின்ற 2026 இவைகளை பற்றி தான் நான் பிரச்சாரம் செய்வேன். மக்கள் விழிப்போடு பார்க்க வேண்டும்.
இந்த தேர்தலில் சைதை சட்டமன்றத்திலே பிஎஸ்என்எல் ஆர் ராஜா வித்தியாசமாக அவர் பிரச்சாரம் செய்யப்படுகிறார். யாரை பற்றியும் பேசவே மாட்டான். அது என்னுடைய வேலையே இல்லை. அந்த ஒரு 20 நாள் 25 நாளாக மக்கள்கிட்ட குறையதான் கேட்பேன். உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர், நான் ஜெயிச்சா நீங்கள் முதலாளி, நான் தொழிலாளி, இவ்வளோ தான் சொல்லுவேன். வேறு எதுவுமே கிடையாது. சைதை தொகுதியில் 3.5 லட்சம் வாக்காளர் 4 லட்சம் வாக்காளர், நீங்கள் தான் எம்எல்ஏ. நான் உங்கள் ஊழியன், உங்களின் சேவகன், உங்களின் தொண்டன், புரட்சி தலைவருடைய எளிய தொண்டன், மக்களின் ஒருவன் நான். இதை தான் சொல்வேன். சொல்லி இன்று நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது. மக்களை ஏமாற்றப்படுகிறார்கள். அரசியல்வாதிகள் பொய்யான ஒரு கருத்துக்களை சொல்லப்படுகிறார்கள். இது இப்படியே நீடித்து கொண்டு போனால் இன்னும் வருகின்ற ஒரு 8 மாதங்களில் பயங்கரமாக பொய் சொல்லுவாங்க. பொய்யே சொல்லுவாங்க. உங்களுக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஸ்கூட்ரு வாங்கி தரேன்னுவாங்க, உங்களுக்கு புல்லட்டு வாங்கி தரேன்னு. ஏன்னா அவங்க வீட்டு பணம் கிடையாது, உங்கள் வரி பணத்தை எடுத்து அவங்க வாங்கி கொடுக்குறேன்னு. இப்போ மாண்புமிகு முதல்வர் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணிடுறார். தூத்துக்குடியில் 18,000 கோடிகள் நாங்கள் அந்நிய நாட்டு தொழில் முதலீட்டை செய்து விட்டோம். உங்களுக்கு முன்னே ஜெயலலிதா அவர்கள் நந்தம்பாக்கத்தில் ஒரு பெரிய உலக முதலீட்டாளருடைய அமைப்பை வச்சு அவங்க சிறப்பாக பண்ணிட்டாங்க. புதுசாக ஒன்றையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் நினைக்காதீங்க. அவங்க முன்கூட்டியே பண்ணிட்டாங்க. இதை வச்சு நீங்கள் வாக்காளர்கிட்ட வாக்கு வாங்கிறது வாங்குங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் பொய்யான கொள்கைகளை எடுத்துரைக்காதீர்கள். அது மக்களை ஏமாற்றுவது. மக்களை எவ்வளோ காலம் தான் நீங்கள் ஏமாற்றுவீங்க? அதுக்கு ஒரு காலம் உண்டு, கண்டிப்பாக மாறும். அந்த மாற்றமே இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். நேற்று இன்று நாளை, நாளை நமதே அவருடைய கொள்கை. இந்த எளியவன் வருகின்ற 2026 சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவேன். உண்மையை சொல்வேன், உள்ளதை சொல்வேன். மக்கள் குறைகள் என்னவென்று அறிந்து அவர்களுக்கு பாடுபடுவேன். இதுவே என்னுடைய பிரச்சாரமாக அமையும். அண்ணாவின் தம்பியாக இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக என்றும் எம்ஜிஆரின் எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா. வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் நாமம்.